முக்கிய செய்தி, ஜல்லி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் திருவாரூரில் தடம் புரண்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் இலக்கியா. இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். திருவாரூர் மாவட்டம் சேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் பாதை அமைப்பதற்காக பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருந்து ஜல்லிகளை ஏற்றி கொண்டு ஒரு 12 பெட்டிகளுடன் சரக்கு ரயில் இன்னைக்கு சேலம் சென்றிருந்துச்சு. அப்போ சேலம் போயிட்டு இருக்கும் போது இந்த ரயில் இன்ஜின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்கள் தடம் புரண்டது. தடம் புரண்டதுனால பாத்தீங்கன்னா டிராக்கை விட்டு ஜல்லி சங்கு மேல ஓடி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதனால ஓட்டுநர் உடனடியாக அதை உடனே ரயிலை நிறுத்தியதன் மூலம் பாத்தீங்கன்னா பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து தடம் புரண்ட ரயில் இன்ஜினை மட்டும் கலட்டிட்டு மீது இருக்கக்கூடிய பெட்டிகளை மாற்று இன்ஜின் மூலியமாக சேலம் காரைக்கால் ரயில் பாதை நடைபெறும் இடத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தடம் புரண்ட பெட்டிகள் மீட்கும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால பாத்தீங்கன்னா அகஸ்தியன் பள்ளியிலிருந்து வரக்கூடிய திருவாரூர் வரக்கூடிய ரயில் இப்போதைக்கு தற்காலிகமாக அங்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. ரயில்வே டிராக் சரி செய்த பிறகு அந்த ரயிலை அனுப்பிவிடுவாங்க. மேலும் இந்த சேதமடைந்ததை மீட்கும் பணியில ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கனகதாரா. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இலக்கியா.